ஓம் ஸ்ரீ குருவே துணை. திருநீலியம்மன் துணை. செவ்வாய் புதன் குரு கிரகத்தின் தன்மைகள். செவ்வாய் கிரகத்தின் தன்மை. லக்னத்தில் இருந்து எந்த இடத்தில் செவ்வாய் இருக்கிறதோ அந்த இடம்தான் பிறப்பின் லட்சியம். செவ்வாய் நின்ற வீடு நின்ற பாவம் கன்னியின் சாபம். 4ஆம் வீட்டில் இருந்தால் தாய் குடும்பத்தில் கன்னி சாபம் உள்ளது என்று அர்த்தம். திருமணமாகாமல் கன்னியாக இருந்து இறந்துவிட்டார்கள் என்று அர்த்தம். 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் தந்தை வழியில் கன்னி சாபம் உள்ளது. இதுவே செவ்வாய் கிரகத்தின் தன்மை. புதன் கிரகம் கல்வி, பத்திரம், வித்தை, எழுத்துத்துறை, பத்திரிகை, மீடியா, கூட்டு வியாபாரம் இவை அனைத்தும் புதன் காரகத்துவம். புதன் கிரகம் பொது. தானாகவும் இயங்கும், நாமாகவும் இயக்க முடியும். உடலின் வெளி உறுப்பு கண், கை, கால், விரல், உடம்பு, தோல் இதை கட்டுப்படுத்த முடியும். நாக்கு கட்டுப்படுத்த முடியும். லக்னத்தில் இருந்து மிதுனம், கன்னி எந்த பாவமாக வருகிறது நாமாகவும் இயக்க முடியும். விட்டுவிட்டால் தானாகவும் செயல்படும். புதன் கொடுப்பனைக்கு தகுந்தாற்போல் இருக்கும். புதன் நின்ற வீடு மிதுனம், கன்னி காற்று வீடு. இந்த 3 வீடும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும், இல்லை அதுவாக செயல்படும். புதன் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரம் தேடுதல். ஆதாரம் இல்லாமல் நம்ப மாட்டார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கண்டிப்போடு தான் செய்வார்கள். ஆண், பெண் 7ஆம் வீட்டில் புதன் இருந்தால் நிபந்தனையோடு தான் திருமணம் நடக்கும். லக்னத்தில் இருந்தால் தங்களுக்கு தாங்களே நிபந்தனை போட்டுக்கொள்வது என்று அர்த்தம். புதன் எந்த காரகத்துவத்தில் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அந்த நிபந்தனையோடு தான் செயல்படும். புதன் நின்ற வீடு மற்றும் வீடு மிதுனம், கன்னி இந்த 3 வீடும் அர்ப ஆயுள் காட்டக்கூடிய வீடு. 4ஆம் வீடு என்றால் தாய் வீட்டில் ஒரு அர்ப ஆயுள். 7ஆம் வீடு என்றால் மனைவி குடும்பத்தில் ஒரு அர்ப ஆயுள் நிகழ்வுகளை சுட்டிக்காட்டும். இதுவே புதன் கிரகத்தின் தன்மை. குரு கிரகத்தின் தன்மைகள். குரு நின்ற இடம் மற்றும் தனுசு, மீனம் இந்த 3 வீடுகளும் போன பிறவியில் தர்மத்தை கடைபிடிக்காமல் வாழ்ந்திருக்கிறோம் என்று இப்பிறவியில் உணர்த்தும். எந்த ஒரு விஷயத்தையும் தர்மத்தை கடைபிடிக்க தவறிவிட்டோமோ அதை சரிகட்டத்தான் குரு நின்ற வீடு. தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். தர்மத்திற்கு புறம்பாக எந்த காரியத்தில் ஈடுபட்டோமோ அதற்கு தகுந்த அமைப்பில் இப்பிறவியில் குரு இருப்பிடம் சுட்டிக்காட்டும். குரு நின்ற வீடு ஒரு மரணத்தை எடுத்து கூறும். விபத்து, புற்றுநோய் மற்றும் சுவாசம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு இதை சுட்டிக்காட்டும். குரு யாருடன் சேருகிறதோ, எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கு ராகுவின் தோஷம், சாபம், கர்மாவை வெளிப்படுத்தும். குரு எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் குடும்பத்தாருக்கும், எந்த கிரகத்தோடு சேருகிறதோ அந்த கிரகத்தை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் ராகுவின் சாபத்தை வெளிப்படுத்தும். ராகுவின் சாராம்சம் மின்சாரம், பயணம், ஏற்றுமதி, இறக்குமதி, தொழில், வண்டி, வாகனம், போக்குவரத்து, மின்பொருட்கள் இவை அனைத்தும் ராகுவின் சாராம்சம். விபத்து, யமன் பிடிவரை சென்று வந்தது போல் அல்லது மரணம், தற்கொலையால் மரணம், கொலை செய்வதால் மரணம், திடீர் மரணம், துர்மரணம் இவை அனைத்தும் ராகு கர்மா மூலம் நடக்கும் விபத்து. புற்றுநோய் காரணமான கிரகம் ராகு. குரு இருக்கும் இடம், குருவோடு சேரும் கிரகம் இதை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த ராகு காரகத்துவ சாபம் ஏற்படும். குரு 4இல் இருந்தால் தாய் மற்றும் தாய் பரம்பரையில் ராகு கர்மா சார்ந்த விஷயம் இருக்கும். 9ஆம் பாவத்தில் இருந்தால் தந்தை பரம்பரையில் இந்த ராகு கர்மா இருக்கும். லக்னத்தில் குரு இருந்தால் ஜாதகரின் வம்சாவளியில் லக்னம் 2இல் இருந்தால் ஜாதகரின் குடும்ப வம்சாவளி இதுபோல் குருவோடு எந்த கிரகம் இருக்கிறதோ ராகுவோடு சாபம் பரப்பிக்கொண்டே இருக்கும். குரு எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த பாவத்திற்கு கிரகத்திற்கும் பித்ரு தோஷத்தை வெளிப்படுத்தும். அந்த பாவம் சார்ந்த காரகத்துவ குடும்பம் திதி கொடுக்கும் பழக்கத்தை கடைபிடிக்கவில்லை என்று அர்த்தம். குரு எந்த வீட்டில் இருக்கிறாரோ இதை சுட்டிக்காட்டி கொண்டே இருப்பார். உதாரணம், 6ஆம் பாவத்தில் குரு தாய்மாமா குடும்பம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய திதி கடமைகளை சரியாக செய்ய தவறிவிட்டார்கள் என்று அர்த்தம். குரு எந்த கிரகத்தோடு இருந்தாலும் அவர்களுக்கும் பித்ரு தோஷம் இருக்கும். இதற்கு நிவர்த்தி என்னவென்றால் தந்தைக்கு மட்டும் செய்வது திதி அல்ல. இதற்கு மேலும் சில உண்டு. அவை தந்தை கூட பிறந்த சகோதரர்கள், திருமணம் ஆகாமல் இறந்தவர்கள், சிசு மரணம் இப்படி எல்லோருக்கும் திதி கொடுப்பதுதான் முழுமையான பித்ரு நிவர்த்தி. வாரிசு இல்லாமல் குடும்ப கிளைகளில் இருந்து இறந்தால் அவர்களுக்கும் திதி கொடுக்க வேண்டும். அற்ப ஆயுளில் விபத்தில் இறந்தாலும் எல்லோருக்கும் திதி கொடுக்க வேண்டும். தந்தை வழியில் உள்ள சகோதரர்
தந்தையின் தந்தை, அவர்களின் சகோதரர், இப்படி எல்லோருக்கும் திதி கொடுக்க வேண்டும். இதுவே குரு இருக்கும் பாவத்தை, இடத்தை குறிக்கும். குரு நின்ற பாவம் போன ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியத்தை எடுத்து சொல்லும். குரு நின்ற பாவம் போன ஜென்மத்தில் தர்ம நியாயத்தை நாம் கடைபிடிக்கவில்லையோ அதையும் சுட்டிக்காட்டும். புண்ணியம் என்பது என்ன? பசித்தவருக்கு சாப்பாடு தருவது புண்ணியம். இந்த விஷயம் கடமை கிடையாது. செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும்போது நாம் செய்கிற தர்மம் புண்ணியமாகும். குரு 9இல் இருக்கிறது என்றால் தந்தை ஸ்தானம். போன ஜென்மத்தில் தந்தையிடம் நியாய தர்மத்துடன் நாம் இல்லாமல் இருந்தது. இப்பிறவியில் தர்மம் படி வாழத்தான் குரு 9இல் இருக்கிறார். தொலைதூர பிரயாணம் செய்பவர்களுக்கு இவர் உதவி செய்திருப்பார். இது புண்ணியம். ஆனால் உதவி செய்ய வேண்டியது இவர் கடமை அல்ல. ஆனால் செய்தது உதவி, அது புண்ணியத்தில் சேரும். இப்போ 9இல் குரு இருந்தால் புண்ணியம். ஆனால் தந்தை விஷயத்தில் தர்ம நியாயத்தை தவறிவிட்டார். அதனால் இப்பொழுது தர்ம நியாயத்தை கடைபிடிக்க 9இல் குரு இருக்கிறார். இதுவே குருவின் தன்மையாகும். நன்றி, வணக்கம்.